நாம இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிட்டு சமாதானமா போயிடலாம். என்ன பயந்துட்டீங்களா? இல்லைங்க, பணிஞ்சு போயிடலான்னு வந்திருக்கோம். பிசினஸ் எத்திக்ஸ் மிஸ்டர் மார்க்காண்டேயன், பிசினஸ் எத்திக்ஸ். அது உங்க பசங்க கிட்ட சுத்தமா இல்ல. அதான் அவங்க ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. ம், மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காங்க. ம். இன்னும் வேற என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? மிஸ்டர் மார்க்காண்டேயன், எனக்கு மன்னிச்ச பழக்கம் இல்ல, தண்டிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்கு. உங்க கோபம் நியாயமானதுதான். அதனால தான் பேசி தீர்த்துக்கலான்னு வந்திருக்கோம். தப்பு செஞ்சவனை மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன், ஆனா தண்டிக்கிறவன் தான் பிசினஸ் மேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ்டர் மார்க்காண்டேயன். நான் பிரச்சனையை முடிக்கணும்னு உங்களை தேடி வந்திருக்கேன். நீங்க பிரச்சனையை வளர்க்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு பிசினஸ் மேனும் பிரச்சனையை முடிக்க தான் பார்ப்பான், தேவையில்லாம வளர்க்க நினைக்க மாட்டான். ம். நான் ஒரு பிளான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பேனா, அதை என் கூட இருந்தவனோட கூட்டு சேர்ந்து இவனுங்க எல்லாம் டபுள் கிராஸ் பண்ணுவானுங்களா? நான் அத லாலிபாப் சாப்பிட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? யூ நோ வாட் மிஸ்டர் மார்க்காண்டேயன், உங்களை இப்படியே சும்மா விட்டேன்னா மார்க்கெட்ல என்னோட காம்படிட்டர்ஸ்க்கு என் மேல இருக்கிற பயம் போயிடும். பிசினஸ்ல எதிரிக்கு எப்பவும் பயம் காட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கூட்டு சேர்ந்துக்கிட்டு இதோ இந்த மேட்டர்ல ஒருத்தனை முடிச்சாச்சு. இன்னும் 4 பேர் இருக்கானுங்க. இவனுங்களையும் முடிச்சாதான் இந்த டீலிங்கே முடியும். அப்போ இதான் உன் முடிவா? எஸ், பட் அதுல ஒரு சின்ன சேஞ்ச். நான் அனுப்பின ஆளுங்களை அடிச்சு அங்க வந்து எனக்கே சவால் விட்ட நீங்களும் என்னோட ஹிட் லிஸ்ட்ல சேர்ந்திருக்கீங்க மிஸ்டர் மார்க்காண்டேயன். கங்க்ராச்சுலேஷன். பட் இதுல ஒரு சின்ன சேஞ்ச். நான் வேணும்னா உங்க 4 பசங்களையும் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு சஜஷன் சொல்லட்டுமா? அவனுங்க பேசாம போய் கொலை பண்ணது நாங்க தானே சொல்லி சரண்டர் ஆக சொல்லுங்க. ஏன்னா ஜெயில இருக்கிறது தான் இவனுங்களுக்கு சேஃப். இதே மாதிரி வெளியில சுத்திட்டு இருந்தா எந்த நேரத்துல என்ன ஆகும்னு என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியாது மிஸ்டர் மார்க்காண்டேயன். இங்க பாரு, அவனுக்கு செஞ்ச ஒரே தப்பு உனக்கு பேசின விலையை விட இன்னொருத்தனுக்கு அதிகமா வித்ததுதான். அதுக்காக தான் இப்போ நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். மற்றபடி உன்னோட காசு பணம் எதையுமே எடுத்துட்டு அவனுக்கு ஓடல. தொழில் ரீதியா அவங்க உன்னை ஏமாத்தவும் இல்லை. அவங்க உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தல. இதுதான் அவங்க செஞ்ச ஒரே தப்பு. நாம இதோட எல்லாத்தையும் முடிச்சுப்போம். ஏற்கனவே நீ ஒரு கொலையை பண்ணிட்ட. அதுல இருந்து வெளியே வர்றது எப்படின்னு பாரு. மேலும் மேலும் தப்பு பண்ணணும்னு நினைக்காத. ரத்தம் பார்க்காம ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்க்க முடியாது மிஸ்டர் மார்க்காண்டேயன். இட்ஸ் a part of our business. இவனுங்க 4 பேரும் எனக்கு பண்ணதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம். அதுக்கான விலைய அவனுங்க கொடுத்தே ஆகணும். அதோட சேர்த்து இவனுங்க பொண்டாட்டி பிள்ளைங்க சாக போறத நினைச்சாதான் கொஞ்சம் சென்டிமெண்டா இருக்கு. அப்பா, மாமா, அப்பா, மாமா. ஏய், But it's pure business, nothing personal. இந்த பாரு,
எப்ப நீ என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல கை வைப்பேன்னு சொல்லிட்டியோ இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எதுவும் ஆக போறதில்ல. பாத்துக்கலாம். இததான் நானும் எதிர்பார்த்தேன். பயந்து ஓடுறவனை விட எதிர்த்து நிக்கிறவனை அடிச்சு காலி பண்றதுதான் சுவாரஸ்யம். Your days are numbered, guys. Mind it. என்ன மீறி என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல எப்படி ஒரு தூசு விழுந்துருக்குன்னு நானும் பார்த்தேன். டேய் வாங்க. வாங்க உட்காருங்க. என்னங்க என்னாச்சு? ஏன் ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க? அந்த வாசுகியை போய் பார்த்துட்டு வர்றோம். என்ன அவளை நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அவளே எப்படா சான்ஸ் கிடைக்கும் நம்மள காலி பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இப்ப அவளை போய் பார்த்துட்டு வந்தீங்க? ஐயோ அப்பா என்னப்பா சொல்றீங்க? பரவாயில்ல எப்படியோ எல்லாரும் முழுசா திரும்பி வந்தீங்களே அதுவே போதும். ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா அப்பா என்ன சொல்றாருன்னு கேளுங்க. என்னங்க என்ன நடந்துச்சு? இந்த பிரச்சனையை வளர்க்க வேண்டாம், காம்ப்ரமைஸா போயிடலான்னா அவளை பார்க்க போனோம். அவ என்ன சொன்னா? ஒத்துக்கிட்டாளாப்பா? எவ்வளவோ பேசி பார்த்தோம், அவ எதுக்குமே ஒத்து வரல. ஏங்க நீங்க நேர்ல போய் பார்த்து பேசியுமா அவ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? அவளுக்கு காசு பணத்தை விட அவளோட ஈகோ தான் பெருசா இருக்கு. ஐயோ இதுல எங்கங்க ஈகோ வந்துச்சு? அதானே நாமளே சமாதானமா போறோம்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னப்பா அவளுக்கு ஈகோ? அப்பா லாஜிக்கே இல்ல. ஏண்டா இத பத்தி இவங்க கிட்ட நீங்க சொல்லவே இல்லையா? இவங்க என்னத்தை தான் சொல்லிருக்காங்க? என்னன்னா புரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்னங்க மறுபடியும் ஏதாவது பண்ணி வச்சிருக்காங்களா? என்னடா என்ன பண்ணீங்க? இப்ப எதுவும் பண்ணல, அப்ப பண்ணதுக்கு இப்ப பலனை அனுபவிக்கிறானுங்க. பா தெளிவா சொல்லுங்களேன் கொஞ்சம். உங்க புருஷனுங்க முதல்ல அந்த வாசுகிட்ட தான் இந்த இடத்தை விற்கிறதா வாக்கு கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் பேராசைப்பட்டு அந்த வரதராஜனுக்கு இடத்த வித்துட்டாங்க. வரதராஜன் அவ கூடவே இருந்துட்டு அவளோட பிசினஸ குறுக்கு வழியில எடுத்துட்டார. அந்த கோபத்துல அவனை கொன்னுட்டா. அடுத்ததா இப்ப இவனுங்க 4 பேரையும் மொழி வாங்கணும்னு வெறியோட இருக்கா. சரிங்க தப்பு பண்ணது அந்த வரதராஜன். அவனை கொன்னுட்டா. இவங்க மேல எங்க வெஞ்சன்ஸோட இருக்கணும்? இவங்களும் கூட சேர்ந்து தானே அந்த தப்புக்கு துணை போயிருக்காங்க. நீங்க நேர்ல பேசுனீங்கல்ல, அவ என்னதான் சொன்னா? மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு தடவைக்கு பல தடவை எடுத்து சொல்லி பார்த்துட்டேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேற எதையாவது விட்டு தரணுமானு கேட்டு பார்த்துட்டேன், அதுக்கும் அவ ஒத்து வரல. சரிப்பா அவளுக்கு என்னதான் வேணுமா? என்னதான் சொல்றா அவ? இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் காசு பணம் பெருசா இருந்தாலும் அவங்களோட பிரியாரிட்டி கௌரவம் தான். தான் ஏமாந்து போயிட்டோமேன்னு அவங்களால தாங்கிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. அதனாலதான் சம்பந்தப்பட்டவங்கள பழி வாங்கியே தேரணும்னு நிக்கிறா. இந்த மாதிரி ஆளுங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்த முடியாது. அப்போ இவங்க 4 பேரையும் விட மாட்டாளாம், இவங்களுக்கு துணையா இருக்கிற என்னையும் விட மாட்டாளாம், என்னோட குடும்பத்தில் இருக்கிற உங்களையும் விட மாட்டாளாம்.
என்னங்க இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமா 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 ஆமா, நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. ஆலந்தூர் பக்கத்துல ஆலந்தூர் பக்கத்துல எல்லாரும் ஏமாந்தீங்களா? அறிவு இருக்கா உனக்கு? ஆடு மாதிரி வளர்ந்துருக்க. இதான் உனக்கு விளையாடுற நேரமா? கொஞ்ச நேரத்துல எப்படி துடிச்சு போயிட்டேன். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை மண்டைக்குள்ள போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாம கையில பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல உனக்கு விளையாட்டு கேக்குதா? என் மூஞ்சிலே முடிக்காது. எப்படியோ போய் தொலை. மாமா ஏங்க இப்படி பண்ணீங்க? ஓடி பேசாம. என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி அறிவே இல்லையா? ரேவதி, ஏய் எதுக்கு இப்ப இந்த வேலை உனக்கு? அங்க அந்த வாசிக்கு நம்ம எல்லாருக்கும் கெடு வச்சிருக்கா. ஆனா நீங்க தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களெல்லாம் வச்சு. சின்ன பிள்ளைங்க கூட இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கக்கா. ஏங்க அப்படி பண்ற? அறிவில்ல உனக்கு? உனக்கு சொல் புத்தியும் தெரியாது, சுய புத்தியும் இல்லை. இருந்திருந்தா இப்படி பண்ணிருக்கியா? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்றீங்க? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே. இருக்கிற பிரச்சனையில இது வேற ஒரு பிரச்சனையா? இந்த கவர்மெண்ட் ஆளுங்க எப்பவும் எல்லாத்துலயும் டிலே தானா? இந்த ஆளுங்க எப்பவும் கவர்மெண்ட் வேலைக்கு போறதுதான் லேட்டுனா நம்ம வேலைக்கும் லேட்டா தான் வருவாங்க போல. என்னதான் இருந்தாலும் வர சொல்றது நீங்க தானே, அதெல்லாம் கரெக்டா வந்துடும் அப்படின்ற. ஆமா மேடம். ஹலோ, வந்துட்டீங்களா? நேரா என்னோட கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துருங்க. வந்துட்டாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். யாரும் உங்க ஆபீஸ் கார்ல வரல. மேடம் நான் ஆட்டோல வந்தேன் மேடம். ஆட்டோல வந்தேன் மேடம். ஃப்ரெண்டோட பைக்ல வந்தேன் மேடம். நான் கேப் புக் பண்ணி வந்தேன் மேடம். வெரி குட். என்ன மேடம் அவசரமா பார்க்கணும்னு சொல்லி உடனே வர சொல்லியிருக்கீங்க? அதுவும் எங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் வர சொல்லியிருக்கீங்க மேடம். என்ன மேடம் ஏதாவது பெரிய பிரச்சனையா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு தேங்க்ஸ். கூப்பிட்டது யாரு? வாசுகி மேடம் ஆச்சே, வராம இருக்க முடியுமா? உங்களால எனக்கு ஒரு காரியம் கவர்மெண்ட்ல இருந்து சம்பளம் வருதோ இல்லையோ, உங்ககிட்ட இருந்து வர வேண்டியது கரெக்டா வந்துருது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க மேடம். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மேடம். சொல்றேன். இவனை நல்லா பார்த்துக்கோங்க. இவன் பேரு பாண்டி. இவன் பேரு தங்கராஜ். இவன் பேரு ரவி.
இவன் பேரு ராஜா. யார் மேடம் இவங்க? இவனுங்க 4 பேரோட மொத்த டீட்டெயில்ஸையும் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்றேன். அவனுங்கள மொத்தமா முடிச்சிருங்க. Listen. Are you clear? கிளியர் மேடம். கிளியர் மேடம். அதான் நீங்களே பக்காவா எங்களுக்கு எல்லா பிளானையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களே மேடம். இனி வேலையை எங்ககிட்ட விட்டுருங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் மேடம். இதுக்கு சரியான ஆளுங்க நீங்க தானே. உங்களை நம்பினதுனால தான் இந்த அசைன்மெண்ட்டை உங்களுக்கு தரேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, கவலை விடுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்ப நான் உங்களுக்கு கொடுத்தது 50% அட்வான்ஸ் மட்டும். நான் சொன்ன மாதிரி முடிச்சிட்டீங்கன்னா மீதி 50% வந்து சேரும். யூ காட் மை பாயிண்ட்? ஓகே மேடம், கரெக்டாக முடிச்சிடுறேன் மேடம். யூ கேன் லீவ் நவ். சரிங்க மேடம், வரேன் மேடம். வர மேடம். அந்த மார்க்கண்டையனை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனா இந்த ஸ்கெட்ச்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க. என்னங்க நீங்க? அவ ஏதோ பண்ணிட்டா, இன்னும் ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரிய வேண்டாமா அவளுக்கு? அவளுக்கு கொஞ்சம் எப்பவுமே விளையாட்டு அதிகமா தான் இருக்கும். சீதா, முதல்ல அவளை போக சொல்லு. பார்த்தாலே கடுப்பா இருக்கு. எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு தெரிய வேண்டாமா? அப்பா சீதா, எனக்கு யாரு கூடவும் பேச விருப்பம் இல்ல. அப்பா, நான் உங்களுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணிருக்கேன்ப்பா. நல்லதுன்னு ஒண்ணு கூட பண்ணதில்ல. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒண்ணுனதும் நீங்க ஏன்ப்பா அப்படி அழுதிங்க? சொல்லுங்க, ஏன் அழுதிங்க? ஒரு பொண்ணு பெத்த தாய் தகப்பனுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது எதையுமே நான் செஞ்சதில்லை. ஆனா ஒருத்தன் தன்னோட எதிரிக்கு என்னென்ன கெடுதல் செய்வானோ அதை விட பல மடங்கு அதிகமா உங்க 2 பேருக்கு நான் பண்ணிருக்கேன். என்னால எப்படிப்பா என் மேல உங்களால இவ்வளவு பாசமா இருக்க முடியுது? எனக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சது எப்படிப்பா இப்படி துடிச்சு போறீங்க? ஏய், என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? போ, போய் வேலையை பாரு, போ. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு வேற ஒரு அப்பாவா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியுமா? பொண்ணுன்னு கூட பார்க்காம இன்னும் எனக்கு தவசமே பண்ணிருப்பாங்க. ஆனா எப்படிப்பா நீங்க இத்தனையும் மறந்துட்டு எனக்காக அப்படி துடிச்சீங்களேப்பா. உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு வர்ற மிகப்பெரிய சோகம் எது தெரியுமா?
புத்திர சோகம்தான். நம்ம உசுரோட இருக்கும்போது நமக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைங்க செத்து போற சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னப்ப கடவுள் ஏன் உனக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை கொடுத்திருக்காருன்னு நான் நினைச்சேன். தனக்கு முன்னால பிள்ளைங்க இறந்து போகும்போது ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு குள்ளி போட வேண்டிய உனக்கு நான் குள்ளி போடணுமானதான். அந்த வேதனைய வார்த்தையால சொல்ல முடியாது. இங்க பாரு, இனி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செய்யாத. என்னடி புரிஞ்சுதா? போ. அம்மா, நான் அப்படிலாம் பண்ணது தப்புதாம்மா. என்ன மன்னிச்சிருங்க. ஆனா நான் ஏன் அப்படி பண்ணேன்னு தெரியுமா? ஒருவேளை எனக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களே எனக்காக எப்படி வருத்தப்பட்டு அழுவீங்கன்னு என்னால அதை பார்க்க முடியாதுல்ல. ஆனா இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன். நான் போயிட்டா எனக்காக வருத்தப்படுறதுக்கு இந்த 2 ஜீவன் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்மா. அழகு